Good morning, my dear students. Welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 6ல் இருக்க த லாஸ் லெசன் அந்த லெசனோட பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சென்டிமெண்டலான நாவல் தான். என்ன அப்படின்னா வந்து நம்மளோட மதர் டங்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தீம் பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங் அண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் ஹேமல் இன் ஸ்கூல். ஹேமல் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர். அவர் வந்து அவரோட லாஸ்ட் டே வந்து அந்த ஃப்ரான்ஸில் வந்து எப்படி இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளோட மதர் டங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ட்ரிக்கு போனால் நமக்கு மதர் டங் தெரிலனா நம்ம வந்து லோன்லியாக தான் ஃபீல் பண்ணோம் இல்லையா. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங்கையும் நமக்கு சொல்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டலான ஒரு இது தான். நீங்கள் இந்த பேராகிராஃபோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு எப்படி கேட்டாலுமே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, போகலாம். Introduction பாருங்கள். In this lesson, the last lesson, the author clearly depicts the condition of France after the Franco-Prussian War. அதாவது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் சண்டை நடக்குது. எந்தெந்த நாடுனா ஃப்ரான்ஸ் அண்டு ப்ரஷியன் ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த இயர் சண்டை நடக்குது அப்படின்னா வந்து 1872 1871 வரைக்கும் நடக்குது. இப்போ வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ப்ரஷியன் தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து ப்ரஷியன் கிட்ட தோற்று போயிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்க 2 மாவட்டங்கள் நேம் என்னன்னா, இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. ஸோ வந்து ஒரு கீவேர்டு மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரான்ஸில் இருக்க 2 மாவட்டங்கள் எது அப்படின்னா வந்து அல்சஸ் அண்ட் லொரைன். இந்த 2 மாவட்டத்துலேயும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஃப்ரான்ஸை வந்து யார் கேப்சர் பண்ணுறாங்கன்னா ப்ரஷியன் கேப்சர் பண்ணிட்டாங்க. ப்ரஷியன் கேப்சர் பண்ணதுனால ஃப்ரான்ஸில் இருக்க இந்த 2 ஸ்டேட்லேயுமே நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஃப்ரெஞ்சு மொழி நடத்தக்கூடாது. ஃப்ரெஞ்சு மொழி அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பேன் பண்ணிடணும். நீங்கள் வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்க ஸ்கூல்ஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஜெர்மன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஜெர்மன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இப்போ வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட தோற்று போச்சுன்னா தோக்குற நாடு ஜெயிக்கிற நாடு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையுமே டோட்டலாக வந்து ஃப்ரெஞ்சு மொழியை வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நமக்குமே வந்து சொல்லுவாங்க, நமக்கு அந்த தனுஷ்கோடி அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டில் இருக்க கல்விக்கூடங்களையும் லைப்ரரியும் அழிச்சா போதும், அந்த நாடு வந்து தானாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு மொழியை இங்கே பேன் பண்ணிவிடுங்க, ஜெர்மன் மொழியை திணிக்கிறாங்க. வேர் டேக்கன் ஓவர் பை த ப்ரஷியன்ஸ். ஸோ த ஃப்ரெஞ்ச் வேர் கம்பல்டு டு லேர்ன் ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே ஃப்ரெஞ்சு மொழியை யூஸ் பண்ணக்கூடாது, ஜெர்மன் மொழியை தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஜெர்மன் மொழியை கற்றுக்கோங்கன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்பல் பண்ணுறாங்க. ஸோ லேட் ரியலைசேஷன் என்ன ஆகுது அப்படின்னா when they knew that French would no longer be taught to them. ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு தெரிஞ்சிருது நம்ம வந்து ப்ரஷியன் வந்து நம்மளை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம எந்த இடத்துலையும் ஃப்ரெஞ்சு யூஸ் பண்ண முடியாது, ஸோ நம்மளோட லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தென் ஒன்லி ரியலைசேஷன் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சடன்லி தே டெவலப்டு அன் இன்க்ளினேஷன் டுவார்ட்ஸ் லேர்னிங். ஸோ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஊரில் இருக்க வயசானவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம அதாவது வந்து இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஞ்சு லாஸ்ட்டாக நடக்க போகுது, ஃப்ரெஞ்சு மொழியில் பாடம் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக நடக்க போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் போய் உட்காடுறாங்க. ஸோ த லாஸ்ட் லெசன் த ஸ்டூடெண்ட்ஸ் த வில்லேஜ் யார் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த லாஸ்ட் டே அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, வில்லேஜ் பீப்புள் போகிறாங்க, ஓல்டு ஹாசர் அதாவது வந்து அந்த கிராமத்தில் இருக்க அந்த முதியோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க போகிறாங்க, த ஃபார்மர் மேயர் முன்னாள் மேயர் போகிறாரு, த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, எங்களோட தாய்மொழியை நாங்கள் விட்டுட்டு வேறு மொழியை கற்றுக்கணுன்னா அது எப்படி, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வேறு ப்ரெசன்ட் இந்த கிளாஸ் ஸ்கூலில் இருக்க கிளாஸ் ரூமில் போய் உட்காடுறாங்க. தே ஈகர்லி ப்ராட் தர் ஓல்டு ப்ரைமர்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ அன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் கடைசி பாடம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து கிளாஸ் ரூமில் போய் உட்காடுறாங்க. தே கேதர் தர் இன் ஆர்டர் டு ஹானர் அண்ட் தேங்க் ஹேமல். ஹேமல் அப்படிங்கிற யாருன்னா ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு சீனியர் டீச்சர். ஸோ அவருக்குமே வந்து தேங்க் பண்ணுறாங்க, ஏன்னா இவர் வந்து இத்தனை நாள் வந்து இந்த லாங்குவேஜ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தேங்க் பண்ணுற விதமாகவும் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலில் போய் உட்காடுறாங்க. ஃபார் ஹிஸ் 40 years ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ். ஹேமல் இவர் வந்து என்ன, இந்த நேம் ரொம்ப முக்கியம், இந்த லெசனில் வர ஒரே நேம் இது தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் 40 years சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு தேங்க் பண்ணுற விதமாகவும் அந்த 2 பிளேஸ் எந்தெந்த பிளேஸ் அல்சேஸ் லொரைன் அந்த 2 பிளேஸில் இருக்க அந்த ஒரு ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து போயிட்டு உட்காடுறாங்க.
ஸோ ஃப்ரான்ஸ் ரியலைசேஷன்ஸ். எம் ஹேமல் டிட் நாட் ஸ்கோல்ட் இஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரான்ஸ். அதாவது என்னென்னா, இந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற பையனை வந்து எம் ஹேமல் எப்பயுமே திட்டிட்டு இருப்பார். ஏன்னா வந்து லேட்டாக தான் வருவான், ஒபே பண்ண மாட்டான். பட் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த பையனை அவர் திட்டவே இல்லை. அந்த ஃப்ரான்ஸ் வந்து லேட்டாக தான் வரான். இந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரியோட நேம் கிடையாது, ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸோ இவன் லேட்டாக தான் அன்றைக்கி ஸ்கூலுக்கு வரான். பட் அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து திட்டவே மாட்டேங்கிறார். டிட் நாட் ஸ்கோல்ட் ஃப்ரான்ஸ் though he was late to the class, and France was sorry for not having learnt his mother tongue properly. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நான் என்னோட தாய்மொழியை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கல, ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்சுங்கிறது அவங்களோட தாய்மொழி இல்லையா, அதோட இம்பார்ட்டன்ஸ். எம் ஹேமல் செட் தட் இட் வாஸ் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். நான் எடுக்க போகிற கடைசியாக ஃப்ரெஞ்சு மொழியில் எடுக்க போகிற லாஸ்ட் லெசன் இதுதான். ஹீ செட் தட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ அவர் லாங்குவேஜை பற்றி சொல்கிறார். ஃப்ரெஞ்சு மொழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான மொழி, கிளியரஸ்ட்டாக இருக்கும், லாஜிக்கல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. ஹீ அட்வைஸ் them டு காட் தர் லாங்குவேஜ். ஸோ அந்த கிளாஸில் உட்காந்துருக்க அந்த கிராமத்து மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நீங்கள் தான் அந்த மொழியை பாதுகாக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மொழியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் ஆணை போட்டுச்சு. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃப்ரெஞ்சு மொழியை நீங்கள் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஹீ எக்ஸ்பிளைன் த லெசன்ஸ் வித் ஆல் பேஷன்ஸ். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த லாஸ்ட் லெசனை வந்து பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. த ஹோல் கிளாஸ் க்ளீன்லி லேர்ன்ட் தர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஸோ அந்த கிளாஸே வந்து அமைதியாக கூர்ந்து கவனிக்குது. கீன்லி லேர்ன்ட்டுன்னா கூர்ந்து கவனிக்குது. எது அப்படின்னா அவர் ஃப்ரெஞ்சு மொழியில் நடத்தின லாஸ்ட் லெசனை. ஹேமல்ஸ் எமோஷன்.